ஒரு அழகான கிராமம். அங்கே ஒரு பாம்பும் ஒரு புலியும் அந்த ஊருக்குள்ளே நடமாடிக்கிட்டு தெரிஞ்சான். அதை 2 நண்பர்கள் கேள்விப்படுறாங்க. அது எப்படி நம்ம அடித்து கொள்வது அப்படின்னு அவங்களுக்கு தெரியலை. அதோட பக்கத்தில் இருந்த ஒரு பறவைக்கிட்ட அவங்க உதவி தேடுறாங்க. அந்த பறவையும் இவங்களுடைய கோரிக்கையை கருத்தில் கொண்டு அந்த பறவை உதவுவதற்கு சரின்னு சொன்னிச்சான். அதோட அந்த பறவை நான் பார்த்தா அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிருச்சான். அதோட 2 நண்பர்களும் ஒரு நாள் இருக்கும்போது அந்த புலியும் அந்த பாம்பும் அந்த தெருவுக்குள்ளே வந்துடுச்சான். வந்தோடனே இவங்க அதை தாக்குறதுக்கு போகிறாங்களாம். அப்போது அந்த பறவை சொன்னதை கேட்டோன்னே இவங்க தாக்கினோன்னே அந்த புலியும் அங்கேருந்து பயந்து ஓடிடுச்சான். இவங்க ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் தலைகாலில் தெரியாமல் குதிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, புலியும் அந்த பாம்பும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா பேசிக்கிட்டு இருக்காங்களாம். என்னென்னா, நம்மளை தேவையில்லாமல் அடிச்சிட்டாங்க, அதனால நம்ம அவங்கள பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிச்சான். இருந்தாலும் அந்த புலிக்கு மனசு இல்லையாம். ஏன்னா மனிதர்கள் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்துட்டான் அந்த புலி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த புலி பேசிக்கிட்டு இருந்ததை இவங்க தவறுதலாக இந்த பறவை இவங்ககிட்ட சொல்லியிருந்தான், உங்களை கொல்ல போகுது அந்த புலி அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் நம்மளை கொல்றதுக்கு நீ யாரா சொல்லிட்டு இன்னொரு ஆளை கூப்பிட்டு அந்த புலியையும் பாம்பையும் கொல்வதற்கு ரெடி ஆயிடுச்சான். அதோட இந்த கோடாரியை வச்சுருக்க அந்த மனுஷன் போய் அந்த புலியை வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உதவி செய்யலையாம். அதோட இவர் வெட்டிக்கிட்டே இருக்காரு அந்த புலியை. அந்த புலி இவங்களை தாக்கவே இல்லையாம். ஏன்னா இவங்க செய்கிறது தவறு என்று அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிச்சான். இவங்களும் அதை கேட்கவே இல்லையா. அதோட மன்னிப்பும் கேட்டுச்சான். ஆனால் இந்த புலியை அவங்க அடிக்காமல் விடவே இல்லையாம். அதோட அந்த புலியும் அங்கேருந்து செத்து போச்சான். பாவம் இந்த புலி. இனிமே நீங்களும் விலங்குகளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. முடிஞ்சது கதை.